இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசில் ஹார்ட் அட்டாக்கு, 45 வயசில் ஸ்ட்ரோக்கு, 50 வயசில் ஆள்காலின்றதுலாம் ரொம்ப சகஜமாக இருக்குது. 90 வயசுலாம் கிராஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து வாழும் கடவுள், லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாங்களா, அந்த மாதிரி. ஸோ 90 ப்ளஸில் வந்துட்டு ஒரு லைஃப் போகுது ஆர் ஒரு டெத் நடக்குது அப்படின்னும் போது ஒரு ஏஜிங் ஃபேக்டர்ன்றது ரொம்ப முக்கியமானதாக இந்த கேஸில் நான் பார்க்குறேன். நல்லபடியாக அம்மா போயிட்டு வரட்டும், ஓகேங்களா. இவ்வளோ வருஷம் இருந்ததே பல தலைமுறைகளில் பார்த்துருப்பாங்க, ஓகேங்களா. அண்ணாலேருந்து காமராஜர்லேருந்து இப்போ தளபதி விஜய் வரைக்கும் பார்த்துருப்பாங்க, ஓகே. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் பார்க்குறேன். ஸோ ஆக்சிஜன் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற உறுப்புகள்னால் ஆக்சிஜன் கம்மியாச்சுன்னா ஹைபாக்சியா, அதாவது லோ ஆக்சிஜனுக்கு போகும். அப்போ ஒரு செல்லாக இறக்க ஆரம்பிக்கும், அணுக்கள்லாம் டெத் ஆக ஆரம்பிக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டேஞ்சர் வந்து எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேட்டர். இப்போ லங்ஸே பைபாஸ் பண்ணலாம். அதில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து ரத்தம் வந்து வெளியெடுத்து அந்த ரத்தத்திலேயே ஆக்சிஜனை புகுத்தி கார்பன் டை ஆக்சைடு வெளியெடுத்து திருப்பி சுத்தமான ரத்தத்தை உள்ளே கொண்டு வந்துடும். இப்போ இதில் தான் வந்து நம்மளோட ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. ஸோ பேசிக்காக நுரையீரல்னால அந்த ஃபங்க்ஷனை பண்ண முடியல அப்படின்னா அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன சயின்ஸ் காமிக்கும், அப்போ அவங்களோட ஆக்சிஜன் குறைய ஆரம்பிக்கும். அப்போ அவங்க ஓட்டு டவுன் ஆகிட்டே போகுதுன்னா அப்போ என்ன அர்த்தம், லங்ஸில் ஏதோ ஃபால்ட்டு, லங்ஸ்னால அது வேலையை செய்ய முடியும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் வச்சாங்க. அப்போ எப்பப்பெல்லாம் நுரையீரல் வேலை செய்யலையோ, அவதிப்படுதோ, அப்போ அதனால் நம்ம ஆக்சிஜன் மெயின்டைன் ஆகலையோ, ஆக்சிஜன் குறையுதோ, அப்போல்லாம் அந்த ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷனோட வேலை வந்து தேவைப்படுது. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நாங்கள் விஜய் ஷாரன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சபரநாதன் ரவிச்சந்தர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். ஓகே. ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ் ஆன சவுகா ஜானகி அம்மா அவங்களோட 94 இயர்ஸில் ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் வச்சு கூட அது செயலிலேருந்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் யாருக்கு வைப்பாங்க, எதனால் வைப்பாங்க டாக்டர்? இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசில் ஹார்ட் அட்டாக்கு, 45 வயசில் ஸ்ட்ரோக்கு, 50 வயசில் ஆள்காலின்றதுலாம் ரொம்ப சகஜமாக இருக்குது. யங் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸு, ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணும் போதே காலி. இப்போது நேற்று ஒரு வீடியோ பார்த்தா குழந்தை அந்த டீச்சர் அதட்டுறாங்க, அது அங்கேயே இறந்துடுறாங்க, அட்டாக்கு. இந்த மாதிரிலாம் வந்து டெத்ஸ் நடக்கும்போது 90 வயசுலாம் கிராஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து வாழும் கடவுள், லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாங்களா, அந்த மாதிரி. ஸோ நல்லபடியாக அம்மா போயிட்டு வரட்டும், ஓகேங்களா. இவ்வளோ வருஷம் இருந்ததே பல தலைமுறைகளில் பார்த்துருப்பாங்க, ஓகேங்களா. அண்ணாலேருந்து காமராஜர்லேருந்து இப்போ தளபதி விஜய் வரைக்கும் பார்த்துருப்பாங்க, ஓகே. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் பார்க்குறேன். இதுக்கு மேலே உடம்பு உழைக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம், ஓகேங்களா. 90 இயர்ஸ்னும் போது அது ஒரு மிஷின். அந்த மிஷின் எவ்வளோ நேரம் வேலை செய்யும், பல செய்யணும்ல. ஒரு காருன்னும் போது நம்ம ஓட்ட நான் சொல்கிறேன், கார் வந்து நான் இன்ஜின் போயிடுச்சு சார், புது கார் வாங்கிக்கோங்க, ரிப்பேர் இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்றாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு இதுதான் 90 ப்ளஸ்லாம். ஸோ 90 ப்ளஸில் வந்துட்டு ஒரு லைஃப் போகுது ஆர் ஒரு டெத் நடக்குது அப்படின்னும் போது ஒரு ஏஜிங் ஃபேக்டர்ன்றது ரொம்ப முக்கியமானதாக இந்த கேஸில் நான் பார்க்குறேன். ரெண்டாவது உங்கள் கொஸ்டினுக்கு வரும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் எப்பப்பெல்லாம் வந்து கொடுப்போம். முதல்ல வென்டிலேஷன்னா என்ன அப்படின்னா வந்து நுரையீரல் பண்ணுற ஒரு வேலை. நுரையீரல்ன்றது லங்ஸோட வேலை என்னென்னா ஆக்சிஜன் உள்ளே எடுத்துக்கிட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு கெட்ட காற்றை வெளியே அனுப்புறது. இதை பண்ணல அப்படின்னா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் தான் வந்து ஃபியூவல், ஓகேங்களா, ஒரு பெட்ரோல் மாதிரி. ஸோ ஆக்சிஜன் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற உறுப்புகள்னால் ஆக்சிஜன் கம்மியாச்சுன்னா ஹைபாக்சியா, அதாவது லோ ஆக்சிஜனுக்கு போகும். அப்போ ஒரு செல்லாக இறக்க ஆரம்பிக்கும், அணுக்கள்லாம் டெத் ஆக ஆரம்பிக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டேஞ்சர் வந்து பிரெயின். ஸோ பிரெயின் டெத் வந்து வித்தின் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லோ ஆக்சிஜனில் நடக்கும். பிரெயின் டெத் ஆகிடுச்சுனதுக்கப்புறம் மற்ற உறுப்புங்கள்லாம் டக்குன்னு போனாலும் ஒன்று தான், போலனாலும் ஒன்று தான். ஏன்னா சிபியூவோட ஹெட்டே அவுட் அப்படின்றதுனால. அப்போ வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் அப்படின்றது என்னென்னா செயற்கையாக நம்ம வந்து அந்த லங்ஸோட வேலையை பார்க்குறது. அப்போ லங்ஸோட வேலை என்ன, காற்றை உள்ளே இழுத்து ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கெட்ட காற்று கார்பன் டை ஆக்சைடு வெளியே அனுப்புறது. அப்போ அது ஒரு வேலை பண்ணுறது ஒரு மிஷின் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன். ஜென்ரலாக எந்த மெஷின்ஸ் இந்த வேலையை பார்க்கணும்னா அது பேர் தான் வென்டிலேட்டர்னு சொல்லுவோம். ஸோ நிறைய இந்த ஐசியூ படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி கிங்னு ஒரு சவுண்ட் போட்டுட்டு ஒரு மெஷின் வந்து இருக்கும், அதுதான் வென்டிலேட்டர். அந்த வென்டிலேட்டர் வந்து என்ன பண்ணும்னா ஆக்சிஜனை உள்ளே அனுப்பிச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுறதுக்கான வேலைகளை அது பார்க்கும். ஸோ இட் வில் டேக் ஓவர் அவர் கண்ட்ரோல், இட் வில் டேக் த கண்ட்ரோல் ஓவர் அவர் வென்டிலேஷன். ஸோ நம்ம லங்ஸுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த லங்ஸோட வேலையை அந்த மெஷின் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களோட லங்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். அது அதோட வேலையை காற்றை உள்ளே பம்ப் பண்ணுறது, வெளியெடுக்கிற வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்கும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் சொல்லுவோம். இப்போ இன்னும் அதோட தாண்டியும் வந்துருச்சு. அது பேர் தான் எக்மோன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேட்டர். இப்போ லங்ஸே பைபாஸ் பண்ணலாம். அதில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து ரத்தம் வந்து வெளியெடுத்து அந்த ரத்தத்திலேயே ஆக்சிஜனை புகுத்தி கார்பன் டை ஆக்சைடு வெளியெடுத்து திருப்பி சுத்தமான ரத்தத்தை உள்ளே கொண்டு வந்துடலாம்.
இப்போ இதில் தான் வந்து நம்மளோட ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த ஜெயலலிதா அம்மானால தான் அந்த எக்மோ மிஷினே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஓகே. ஓகே. ஜெயலலிதா வாஸ் இன் எக்மோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் அதுதான் நியூஸாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து லங்ஸோட வேலையை பண்ணுறதுனால ஒரு கருவிகள் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன். அதில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது வென்டிலேட்டர். வென்டிலேட்டர் வந்து வாயில் இருக்கிற டியூப் போட்டு அது வழியாக வந்து காற்றை போட்டு இழுத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட இன்னும் அட்வான்ஸ் டிவைசஸ் வந்து எக்மோவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரத்தத்துலேருந்து ஆக்சிஜன் வெளியே எடுத்து அனுப்புவோம். இது ஒன்று. ரெண்டாவது, எந்த கண்டிஷன்ஸுக்குலாம் அதுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிஷன்ஸ் போது என்ன, லங்ஸ் எப்போல்லாம் வேலை செய்யலையோ அப்போல்லாம் அது தேவைப்படும். அப்போ லங்ஸ் எப்போல்லாம் வேலை செய்யாமல் போவோம், நுரையீரல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏதாவது நீர் சேர்ந்தாலோ, நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா கிருமி தாக்கினாலோ, இல்லைனா நுரையீரலில் வந்து ஏதாவது புற்றுநோயினால ஏதாவது அவதிப்பட்டாலோ, இல்லைனா நுரையீரலை சுற்றி இருக்கிற தசைகள் வீக் ஆனாலோ, எல்லாத்துலேயுமே நுரையீரல் டேமேஜ் தானே. ஸோ பேசிக்காக நுரையீரல்னால அந்த ஃபங்க்ஷனை பண்ண முடியல அப்படின்னா அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன சைன்ஸ் காமிக்கும், அப்போ அவங்களோட ஆக்சிஜன் குறைய ஆரம்பிக்கும். அது சிம்பிளாக நம்ம இந்த பல்ஸ் ஆக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் எடுத்து இப்படி கையில் மாட்டிட்டு இப்படி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேவ்ஸ் தெரியும். கரெக்டாக அந்த வேவ்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த SpO2ன்னு ஒன்று வரும். இப்போ அந்த SpO2 வந்து எனக்கு எவ்வளோ காமிக்குது நீங்களே பாருங்கள், 97 காமிக்குது. இப்போ இந்த 97 காமிக்கிறது அப்படியே 90 கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே 90, 85, 18 போனால் அவங்களோட ஓட்டுக்கு டவுன் ஆகினே போகுதுன்னு அர்த்தம். அப்போ அவங்க ஓட்டு டவுன் ஆகிட்டே போகுதுன்னா அப்போ என்ன அர்த்தம், அவங்க லங்ஸில் ஏதோ ஃபால்ட்டு, லங்ஸ்னால அது வேலையை செய்ய முடியும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் தான் வச்சாகும். முதல் டைம் ஆக்சிஜன் வைக்கலாம். ஆக்சிஜன் வச்சா கேட்கல என்னும் போது இன்னும் ஹை ப்ரெஷர் ஆக்சிஜன் வைக்கலாம். அப்போயும் கேட்கல அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து HFNCன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த நேசல் கேனுலா வழியா ஹை வெலாசிட்டி ஆக்சிஜன் வைக்கலாம். அப்படியும் கேட்கலன்னும் போது நீங்கள் வென்டிலேட்டர் கிட்ட தான் போய் ஆகணும். ஏன்னா வென்டிலேட்டர் தான் 100% ஆக்சிஜன் டெலிவரி பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங் டிவைஸ். அப்போ எப்பப்பெல்லாம் நுரையீரல் வேலை செய்யலையோ, அவதிப்படுதோ, அப்போ அதனால் நம்ம ஆக்சிஜன் மெயின்டைன் ஆகலையோ, ஆக்சிஜன் குறையுதோ, அப்போல்லாம் அந்த ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷனோட வேலை வந்து தேவைப்படுதுன்றது தான் மேட்ரு. ஓகே டாக்டர். இப்போ ஆக்சிஜன் வந்து ஒரு மனுஷங்களுக்கு வந்து வாழ்கிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஆமாம். ஆனால் அதுவே இப்போ நம்ம நார்த் இந்தியாவில் டெல்லி மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அதாவது ஒரு மனுஷங்க நார்மலாக சுவாசிக்கிற அளவை விட கீழே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கேள்விப்படுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா டாக்டர், தூய்மையான ஆக்சிஜனை நாங்கள் இவ்வளோ ஒரு பாட்டில் நாங்கள் விற்கிறோம், அது இவ்வளோ விலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஒரு சில கேஃபேஸ் நீங்கள் 1 ஹவருக்கு பியூர் ஆக்சிஜன் வந்து நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 1 ஹவருக்கு வந்து 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலாட் பண்ணி ஸ்லாட் வர அளவுக்கு இப்போ டெல்லியில் நிலைமை இருக்குது. அந்த மாதிரி நிலைமை வந்து எதனால வரும், அப்படி வந்து எவ்வளோ பாதிக்கும் ஒரு நார்மலான பர்சனுக்கு? கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து இந்த ஆக்சிஜன் சிலிண்ட்ரு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பாட்டில் ஆக்சிஜன் வச்சுன்னு வந்து காசு கொடுத்து போகிறது, இதெல்லாம் ஜென்ரலாக எங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த மவுண்டனியரிங் ஜாப்ஸில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து இமயமலை ஏறுறேன், அதே மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறேன், இருக்கிறதுலே ஒரு டேஞ்சர் மவுண்டன் ஒன்று இருக்குது, K2ன்னு சொல்லுவாங்க அது பேர். ஓகேங்களா? இந்த பாகிஸ்தான் இந்தியா பார்டரில் வந்து இருக்குது K2 மவுண்டன். வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் பீக் அது. ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட். ஆனால் மவுண்ட் எவரெஸ்ட்டில் வந்து ஒரு 10 பேர் ஏறுறாங்கன்னா 3 பேர் இறக்குறாங்கன்னா K2ல 10 பேரில் 7-8 பேர் இறப்பான். ஓகேங்களா? ஏன்னா அது இட்ஸ் மோர் டேஞ்சரஸ் மவுண்டன். ஓகே, அதோட ஸ்டீப்பு, அதோட டெப்த்து, அதோட கிளைம்பிங்கோட ஆல்டிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தோ இது ஹைட்டு பெருசாக இருந்தாலும் மவுண்ட் எவரெஸ்ட், K2வோட ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதோட மவுண்டனியரிங் ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அப்போ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டிடியூட் ஏற அதாவது ஹைட்டு ஏற ஆக்சிஜன் கம்மியாகும். அப்போ ஆக்சிஜன் கம்மியாகும் போது செயற்கை ஆக்சிஜனை இவங்க தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகும்போது வந்து இப்போ நிறைய பேர் இந்த மவுண்டனிங் ப்ரொஃபஷனாக இல்லாமல் நிறைய பேர் பேஷனாகவும், நிறைய பேர் சில பேர் இன்ஸ்டாகிராமுக்காகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்பு. அப்போ இந்த மாதிரி சில ஆர்வ கோளாறுகள்லாம் அங்கே திடீர்னு போகும்போது அக்ளிமடைசேஷனே நடக்காது. அப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கூடவே ஒருத்தவங்க போவாங்க. அந்த கூட போகிறவங்க ஒருத்தவங்க பேர் தான் ஷெர்பான்னு சொல்லுவாங்க. அந்த ஷெர்பாவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்லாம் கேரி பண்ணிக்கிட்டு போவாங்க. நீங்கள் சொல்கிற அந்த ஆக்சிஜன் பாட்டிலாம் வச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கெல்லாம் என்ன அர்த்தம், காற்றுல ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து இவங்க இந்த மவுண்டனியரிங் இதில் இதெல்லாம் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம டெல்லின்றது லேண்ட். ஓகேங்களா? இட் இஸ் அன் லேண்ட். அது வந்து மவுண்டெயின் கிடையாது. லேண்ட்லேயே உங்களுக்கு கம்மியாகுதுன்னா அதுக்கு முற்றிலும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான். ஓகே, நம்ம அப்படின்னும் போது வந்துட்டு நம்ம மக்களை தாண்டி அரசியல்வாதிகள், கவர்மெண்ட்டு எல்லாரும் தான். ஓகே, ஏன் என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து லைஃப் ஸ்டைல் அப்படின்றது என்னென்னா பெரிய பெரிய பில்டிங்ஸு, பியூட்டிஃபுல் ஃப்ளாட்ஸு, லக்ஸுரி கார்ஸு, பயங்கரமான ஒரு ஹேர் ஸ்டைலிங், மேக்கப், இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு எல்லாரும் செட் பண்ணிட்டாங்க. யாருமே வந்து ஒரு அழகான லைஃப் ஸ்டைலுன்றது பச்சை பசுமையான காடு, அழகாக ஓடுற நதி, அருமையான காற்று, நல்ல நிம்மதியான விவசாய சாப்பாடுன்றதை யாருமே லைஃப் ஸ்டைலுன்னு பார்க்கல. இப்போலாம் வகை வகையாக ஒரு பர்கரு, ஃப்ரைஸு, ஒரு கோக் இப்படிலாம் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ போட்டால் தான் அது இன்ஸ்டாவில் லைக்ஸ் பிக்குது. இப்போ இதே வந்து கூழ் கஞ்செல்லாம் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பாவம் பசி இதில் ஏழை போலவன், பஞ்சத்தில் அடிபட்டிருக்கான் போல் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து இதான் பெஸ்ட்டு லைஃப் ஸ்டைல்னு மாற்றிட்டீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும், மரங்கள் வெட்டப்படும், பில்டிங்கள் கட்டப்படும்,
நதிகள் மூடப்படும், பில்டிங்கள் கட்டப்படும். கரெக்டாக எல்லாமே மூடு கட்டுன்னு கட்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல காசு, கமிஷனு எல்லாமே பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. நம்மளும் லக்ஸூரியான ஃப்ளாட் வாங்கிட்டேன், லக்ஸூரியான கார் வாங்கிட்டேன்ட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் சுவாசிக்கிற காற்று ஒரு நாளைக்கும் செத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் குடிக்கிற தண்ணி ஒரு நாளைக்கு கம்மியாகிட்டே இருக்குது. அப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் என்னத்தை கொடுத்துட்டு போகிறீங்க? இந்த கார் எத்தனை வருஷம் ஓடும்? இந்த கார் இன்றைக்கி லக்ஸுரி கார் இன்றைக்கி வச்சுருக்க ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேரேஜுக்கு தான் போகும். கரெக்டாக? ஆனால் அந்த காற்று இந்த உலகம் ரொம்ப வருஷம் இருக்கணும்ல. ஸோ இதெல்லாம் அழியறதுக்கு காரணம் நம்ம தான். நம்மளாம் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பக்கத்துலேயே வந்து மரீனா பீச் இருக்குது, பே ஆஃப் பெங்கால் இருக்குன்றதுனால ஏர் கரண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. டெல்லி பாவம் நடுவில் மாட்டிக்கிச்சு. சுற்றி இந்த சைடு பார்த்தா ஆக்ரா, இந்த சைடு பார்த்தா பஞ்சாப், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து சரௌண்டட் பை தி பில்டிங்ஸ் அண்டு சிட்டிஸ். இட் இஸ் இன் த சென்டர் அப்படின்னும் போது எல்லாம் ஏர் குவாலிட்டி, அந்த ஏர் சர்க்குலேஷன் ஆக முடியல. அப்போ கூட்டமும் நிறைய, வாகனங்களும் அதிகம். எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் வாகனம் வந்து வரலான்னு பார்த்தா அதுவும் விட மாட்டேன்றாங்க. அதில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. நோ இவி வெஹிக்கிள்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் அதை கஷ்டப்படுறாங்க? இந்த பெட்ரோல் ஜாம்பவான்கள், டீசல் ஜாம்பவான்கள்லாம் அவங்க பிஸ்னஸ் அடிபடுன்றதுக்காக ஈவியை வந்து டவுன்கிரேட் பண்ணுறாங்க. ஈவி பிளாஸ்ட் ஆகிடுது பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பப்ளிக் கிட்ட சொன்னாலும் அவன் ஒரு கார் வச்சுக்கிட்டா தான் உண்டு. ஒரு வீட்டில் 4 பேர் இருப்பாங்க, 4 பேருக்கு ஒரு கார் இருக்கும். ஆனால் 4 பேரும் ஒரே காரில் போக மாட்டாங்க. ஒருத்தவங்க ஒரு பொண்ணு ஒரு காரில், அப்பா ஒரு காரில், கரெக்டாக டிரைவர் வேறு ஒரு காரில். ஸோ இந்த மாதிரிலாம் லைஃப் ஸ்டைல் பண்ணும்போது அப்போ பொல்யூஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தானே இருக்கும். இதெல்லாம் தான் வந்து மெயின் ரீசனாக வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி இண்டஸ்ட்ரீஸு, ஸ்மோக்கிங்கு இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் மெயின் ரீசன் வந்து நேச்சரை அழிக்கிறதுனால ஏர் குவாலிட்டி போராகுது. அதனால தான் இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் நடக்குது. ஓகே டாக்டர். இப்போ ஒரு சராசரி ஆளுக்கு எவ்வளோ லெவல் ஆக்சிஜன் தேவைப்படும்? எவ்வளோ கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி டெல்லி மாதிரி நிலைமை நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடும்? 21% வந்து பார்த்திங்கன்னா ஏரில் வந்து ஆக்சிஜன் இருக்கணும். அதான் அதோட கான்சன்ட்ரேஷனு. பெரும்பாலும் 75 to 78% நைட்ரஜன் தான். ஓட்டு வந்து 21%. கார்பன் டை ஆக்சைடு எப்பயுமே ஒரு 3லேருந்து 5 விழுக்காடு இருக்கும். 3 to 5% இருக்கும். இதெல்லாம் வந்து ஆவரேஜ் ப்ரொபோர்ஷனு. எப்போ இந்த டெல்லியில் வந்து ஆக்சிஜன் குறைபாடை தாண்டி மெயின் பிரச்சனை என்னென்னா அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸே கம்மியாகிட்டு இருக்கு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்றதுனா காற்று எவ்வளோ தூய்மையாக இருக்குது, அதை எதை வச்சு கால்குலேட் பண்ணோன்னா ஒரு 4-5 ஃபேக்டர். ஒன்று கார்பன் மோனோஆக்சைடு, ரெண்டாவது கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் டை ஆக்சைடு, PM2.5, PM10, ஓசோன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கெமிக்கல் பேராமீட்டர்ஸை பார்த்துட்டு தான் அந்த ஏரோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கலர் வந்துட்டு இந்த மீட்ரியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட் கொடுக்கும். அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருந்தால் அந்த காற்று நல்லா சுவாசிக்கக்கூடிய காற்று. இதே எல்லோவில் இருந்ததுன்னா ஓகே, அதே மாதிரி ரெட்டில் இருந்ததுன்னா அப்படின்ற மாதிரி, ப்ரௌனில் இருந்தால் படுமோசம், நீ சுவாசிக்காதுன்னு. நம்ம ஊர் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த லேட் ஈவினிங்ஸ் அந்த 4-5 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா காற்று கொஞ்சம் மோசமாக மாறி திருப்பி விடிகால டைமில் காற்றெல்லாம் க்ரீனில் மாறும். டெல்லியில் எப்போயுமே வந்து ப்ரௌன்லேயே தான் இருக்குது. க்ரீன்ன்றது அந்த ஆளுங்க பார்க்க மாட்டேன்றாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த குளிர் சீசன்லாம் வந்துருச்சு, ப்ளஸ் இந்த தீபாவளி டைம்லாம் வந்துருச்சுன்னா எதிர்க்க யார் உங்களை வந்து சப்போஸ் உங்களை யாராவது கட்டி பிடிச்சிட்டு போனாலும் உங்களுக்கு தெரியாது. புரியுதா நான் சொல்கிறது? எப்போ யாருப்பா ஒரு பேய் மாதிரி ஒருத்தன் வந்தால் நான் தட்டிட்டு போனால் யாருப்பா? ஏன்னா எதிர்க்க இருக்கிறதே தெரியாது. நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகும், லேண்டிங்கே பண்ண முடியாது, பைலட் கீழே பார்க்க முடிஞ்சாதானே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் நடக்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு நம்ம சொல்கிற இந்த ரீசன்ஸ் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.